டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ வேலை செஞ்சிட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கை விரல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எதையும் ஹோல்ட் பண்ண முடியல, பிடிக்க முடியல, நமக்கு குவாடினேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, தூங்கி எந்திரிப்பாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு கை விரல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு பனி காலங்களில் மற்றும் கை விரல்களில் மதப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை விரல்களில் வீக்கம் போன்றவை இருந்து ஒரு மடக்க முடியாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்தது அப்படின்னா அது முடக்குவாதம், யூரிக் ஆசிட் போன்றவை இருக்கலாம். இல்லை டாக்டர், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சா வேலை செஞ்சிட்ருக்கப்பே கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகுது, கொஞ்சம் அந்த மாதிரி மதப்பு இருக்குது அப்படின்னா அது நரம்புகளின் கோளாறு தான். ஸோ சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த கை விரல்களுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிப்படையும். ஸோ இந்த நரம்புகள் பாதிப்படையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எதாவது பண்ணுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கை விரல்கள் வந்து அப்படியே ஸ்டிஃப்னஸாக இருக்கும், வீக்கம்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா கை விரல்கள் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும், ஒன்று எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரம்புகள் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, இங்கே இருந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது மெயினாக வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடையது தான். ஸோ அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லை ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து சீராக இருக்கலாம். அதற்கு தக்க வகைகளில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை நார்மலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா சிவப்பு குங்கிலிய தைலம் அப்படின்னு கிடைக்கும், பிண்ட தைலம்னு கிடைக்கும். அதுவும் உளுந்து தைலமும் சம அளவு எடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை கைகளில் தேய்ச்சி மசாஜ் பண்ணும். ஸோ நல்லா அப்படி இது பண்ணி உருவிடணும், இல்லை நம்ம பால்ஸ் இது பண்ணணும். ஸோ உள்ளே நீங்கள் முறையாக மருத்துவர்களின் மருந்துகளோட இது எடுத்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது வந்து சரியாக போயிடும். ஆனால் சிலருக்கு என்னென்னா இங்கே மட்டும் இருக்காது, இங்கே ஒரு வலி இருக்கும், இங்கேருந்து பிரச்சனைகள் இருக்கும். யூஸ்வலாக இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இந்த தொடர்ந்து இந்த ஷட்டில் ஆடுறவங்க, இந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாதிப்புகள், மணிக்கட்டில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதனால இதில் போகக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா உள்ளே அவங்களுக்கு தாபிதம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ CRP ரியாக்டிவ் புரோட்டீன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு ஏற்றாப்புல மருத்துவரின் ஆலோசனையில் எடுத்துக்கலாம். இல்லை டாக்டர், எனக்கு இப்போ தான் ஒரு 2 நாள் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் CRP பார்த்தேன், 30 20 எவ்வளவோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெந்நீர், அதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள், அதாவது மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இல்லாமல் வெறும் மஞ்சள் தூள், வீட்டில் தூய அரைச்சது, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு 3 days ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பெயின் குறைய ஆரம்பிக்கும், வலி இருக்காது. அதன் பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை இரவு எடுங்க. இது மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள் எடுத்துகிட்டு உங்கள் CRP போய் பாருங்கள். முன்னாடி இருக்கிறத விட இப்போ குறைஞ்சிருந்தது அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எதுவும் தேவையில்லை. தாராளமாக இதுவும் வெளியே நான் சொன்ன அந்த பிண்ட தைலமும் உளுந்து தைலமுமே போதுமான விஷயம். உணவு முறை கொஞ்சம் வந்து பத்தியமாக இருக்கணும். உப்பு, புளி, காரம், கிழங்கு வகைகள் சாப்பிடாமல் இருந்தால் எந்த மருத்துவர்களோட எதுவும் தேவையில்லை, இதுவிலேயே உங்களுக்கு சரியாயிடும். அதையும் மீறி இருக்குது அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்துகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கழுத்துலேருந்தே வலி இருக்குது, தசை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே எல்போவில் இருக்குது, இது வரைக்கும் வந்து இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதப்பு வலி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக மார்பு பகுதிகளிலும் வலி எடுத்து கழுத்து தசை இறுகுச்சு அப்படின்னா அது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதுக்கு நீங்கள் வீட்டில் கை வைத்தியம் பண்ணக்கூடாது, உடனே பக்கத்தில் மருத்துவரை பார்த்து முறையான சிகிச்சை எடுக்கணும். இங்கெல்லாம் எனக்கு இழுக்கலை, கழுத்துக்கிட்ட வலிக்குது, ஷோல்டர் கிட்ட வலிக்குது, மார்பு பகுதியில் லைட்டாக முன்னாடி பின்னாடி வலிக்குது, மேல் ஆம் வலிக்குது, ஃபோர் ஆம் வலிக்குது, இங்கே மட்டும் மதப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம், இரு பக்கம், 2 பக்கம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா கழுத்தெலும்பு தேய்மானம், இல்லை அதுலேருந்து வரக்கூடிய நரம்பு வந்து நசுங்கப்படுறது, டிஸ்க் பல்ஜ் போன்றவை இருக்கும். ஸோ இதற்கு முறையாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் என்ன காரணங்களால் இருக்குது. வெறும் டிஸ்க் பல்ஜா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி அந்த இடத்துல போய் அட்டாக் ஆகும்.
ஸோ அப்பையும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ டிபி இருக்கான்னு பார்த்தா அதற்கு தகுந்த வகையில் வந்து நம்ம சிகிச்சை எடுக்கணும். இல்லை ஏதாவது நான் கீழே விழுந்தேன் அதனால பாதிப்பு ஆனுலர் டேர் மாதிரி ஏதாவது இருக்கா, ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்மா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு எலும்பு மேலே இன்னொரு எலும்பு போய் நசுங்கி இருக்கா, அப்பையும் ஃபிசியோதெரப்பி இல்லை வர்ம சிகிச்சை பண்ணக்கூடாது. ஏன்னா சுத்தமாக உடஞ்சி போயிடும், கை கால்கள் செயலிழக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுத்துட்டு நரம்புகளை தூண்டக்கூடிய சிகிச்சை எடுத்தோம்னா இந்த கை விரல்களில் இருக்கக்கூடிய மதமதப்பு சரியாயிடும். ஸோ அப்போ என்ன காரணங்கள், நான் பல காரணங்கள் சொல்லியிருக்கேன், இதில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த மூல நோயே வந்து சரியாயிடும். நன்றி.